ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரில் கேரட் எடுத்துக்கலாம், பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ். இப்போது இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது, லைட்டாக வச்சா போதும். இப்போது இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. இப்போ அதே அளவுக்கு 2 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமா பொறுத்தவரை தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். உரித்து அரைச்சி போடக்கூடாது, நறுக்கி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். இப்போது வேக வச்சுருக்க காய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலாரி விட்டுறலாம். இந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கலாரி விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக கொதித்து வந்தால் போதும். ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் செய்யும்போதே சாப்பிட்டு முடிச்ச ஃபீல் வந்துடும். அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.